بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس إلى آخر الآية. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, சஃபூத்து தஃபாசீர் மூலமாக நாம் பக்ராவின் ஆயத்துகளை, வசனங்களை, அதன் விளக்கங்களை தெளிவாக பார்த்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய இறுதி கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது 414வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஆயத்துடைய அடிப்படையில் பார்த்தோமே என்றால் 275 முதல் 281 வரை உள்ள ஆயத்துகளைத்தான், அதன் வசனங்களின் விளக்கங்களைத்தான் இங்கு பார்க்க போகிறோம். பாட ரீதியாக 414வது பாடம். இந்த பாடத்திற்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு என்ன, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்பதை பார்த்தோம் என்றால், மார்க்கம் பேசுவதில் கவனம் வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. மார்க்கம் பேசுவதில் கவனம் வேண்டும் என்றால், மார்க்கத்துடைய விஷயங்களில் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றாலும் அதிலே கவனத்துடன் இருக்க வேண்டும். கவனமின்றி எந்த நிலையிலும் இருந்துவிடக்கூடாது. ஹலாலாக இருந்தால் ஹலால் என்றும், ஹராமாக இருந்தால் ஹராம் என்றும் அதை தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மார்க்கம் நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு மார்க்கத்துடைய விஷயத்திலே தன் மனம் போன போக்கிலே ஃபத்வா கொடுப்பதோ அல்லது மார்க்க தீர்ப்பை வழங்குவதோ அல்லது தன்னுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதை கூடும் என்றும், எதை விரும்பவில்லையோ தன் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள் போல் தென்படுவதை கூடாது என்றும் சொல்வதெல்லாம் மார்க்க விஷயத்தில் மிகவும் அபாயமானது, ஆபத்தானது. அதை கவனத்தில் கொண்டுதான் தீனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கையாள வேண்டும். எத்தனையோ காஃபிர்கள் தங்களுடைய வார்த்தைகளினால் தான் அவர்களுக்கு ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பதை கிடைக்காமல் சென்று விட்டது. வார்த்தைகளில் கவனம் தேவை. ஹஜ்ரத் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது ஃபிரௌனுடைய மனைவியுடைய ஒரு வார்த்தை, நாம் இந்த குழந்தையை நத்தஹிதுஹு வலதா அஸா யன்ஃபஅனா அவ் நத்தஹிதுஹு வலதா, இந்த குழந்தை நமக்கு பயன் தரக்கூடும் அல்லது இதை நாம் குழந்தையாக எடுத்துக்கொள்வோம் என்பதாக சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர்களை மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு சென்று விட்டது. ஈமானுடைய பாக்கியம் கிடைத்தது. ஈமானுக்காக தியாகம் செய்யக்கூடிய அந்த விஷயங்களையும் அனுபவித்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாகக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்தஸ்தை உயர்த்தி கொடுத்து விட்டான் என்றால், அது அவர்கள் மார்க்கத்துடைய விஷயத்திலே எதையும் நல்ல முறையில் கவனமாக பேசுவதை நாம் கையாள வேண்டும். தெரியாததை தெரிந்தது போல், தெரிந்ததை தெரியாததாக காட்டியோ அல்லது மறைத்தோ அல்லது ஒன்றை இன்னொன்றுக்கும் முன்னுக்கு பின் முரணாக மார்க்கத்திலே பேசுவதோ வழிகேட்டை நமக்கு நேர்வழி தூரமாக்கி வழிகேட்டை இழுத்து தந்துவிடும். எனவே அது விஷயத்திலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமான ஆயத்துகளைத்தான், இது ரீதியான ஆயத்துகள் தான் இப்பொழுது வருகிறது. இதில் அது சம்பந்தமான விஷயங்களும் சொல்லப்படுகிறது. வாருங்கள் கிதாபை பார்ப்போம். அதில் உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம். உள்ளே செல்லலாம், வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். அல்லதீன யஅகுலூன ரிபா, எவர்கள் வட்டியை சாப்பிடுகிறார்களோ, வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள், லா யகூமுன, அவர்கள் மறுமையிலே எழுந்திருக்க மாட்டார்கள், எழுப்பப்பட மாட்டார்கள். இல்லா கமா யகூமுல் லதீ, எவ்வாறு எந்திரிப்பானோ, எவ்வாறு எழும்புவானோ, எவ்வாறு நிற்பானோ, அல்லது எப்படிப்பட்டவன், யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்,
வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவது போன்று வேறு விதமாக மறுமையில் எழுப்பப்பட மாட்டார். அப்போ ஷைத்தானுடைய தொடுதலின் மூலமாக ஒரு பைத்தியம் பிடித்தவர்களை போன்று, ஒரு பித்தம் பிடித்தவர்களை போன்று தவிர அவர்கள் மறுமையிலே எழும்ப மாட்டார்கள். யார்? எவர்கள் வட்டியை சாப்பிடுகிறார்களோ. வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள் மறுமையிலே ஷைத்தானுடைய தூண்டுதல் மூலமாக, ஷைத்தானின் தூண்டுதல் காரணமாக ஒரு பைத்தியம் பிடித்ததை போன்று, பித்தம் பிடித்தவர்களை போன்றே தவிர மறுமையில் எழுப்பப்பட மாட்டார்கள். ذَلِكَ ஏனென்றால் அவர்கள் பிஅன்னஹும், ذَلِكَ அந்த தகப்புத் ஏன் ஏற்படுது? உதாரணமா இந்த சொல்ற அந்த நிலை ஏற்படுறது காரணம் என்ன? பிஅன்னஹும் என்றால் அவர்கள் காலு சொன்னார்கள், இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, வியாபாரம் என்பது வட்டியை போன்றுதான். வியாபாரமாக இருப்பதெல்லாம் வட்டியை போன்றுதான். வட்டி வியாபாரம் ஒன்றுதான், ரெண்டுக்கும் மத்தியில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். வஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, அல்லாஹு தாலா வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்து விட்டான். வஹர்ரமர் ரிபா, வட்டி வாங்குவதை ஹராமாக்கி விட்டான். ஃபமன் ஜாஅஹு மவ்இலத்தும் மிர் ரப்பிஹி, யாருக்கு வருகிறதோ, ஜாஹு அவருக்கு வந்து விட்டது, மவ்இலத்துன் உபதேசம் மிர் ரப்பிஹி, அவருடைய ரப்பின் புறத்திலிருந்து எவருக்கு உபதேசம் வந்து அடைந்து விட்டதோ, பன்தஹா அவர் விலகி கொள்ளட்டும். பன்தஹா அவர் என்ன செய்யலாம்? விலகிட்டோம். அது வந்து அல்லாவிடமிருந்து அந்த விஷயம் வந்துவிட்டால் அல்லாவின் உத்தரவுப்படி பன்தஹா அவர் அதை தடுத்து கொண்டார், அவர் அதை விட்டு விலகிட்டார். ஃபலஹு அவருக்கு மாசலஃப், எந்த ஒன்று அவருடைய அசலான பொருளிலிருந்து இருக்கிறதோ அது அவருக்கு சொந்தம், அவருக்கு அசலான பொருளிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதான். ஃபலஹு மாசலஃப், அதாவது அவருக்கு என்னது? அல்லாஹ்தாலா மன்னிச்சிடறான். அல்லாஹ்வின் உத்தரவு வந்த பின் வட்டியை விட்டதனால் ஃபன்தஹா ஃபலஹு மாசலஃப், அவருக்கு முன்னுள்ள அனைத்து விஷயங்களும் மன்னிப்பாகிவிடும். அம்ருஹு இலல்லாஹ், அவருடைய விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பிவிடும், அல்லாஹ் அவரை மன்னிச்சிருவான். சரி, ஃபலஹு மாசலஃப் என்றால் அவருக்கு எல்லா விஷயம் அல்லாஹ் மன்னிச்சிருவான், அவருடைய கடந்த விஷயங்களை எல்லாம் விட்டுருவான். அம்ருஹு இலல்லாஹ், அவருடைய பொறுப்பு அல்லாஹ்வின் பக்கம் ஆயிரும், அல்லாஹ் அவருக்கு உதவி செய்யறான். சரி, வமன் ஆத, எவர் மீண்டும் அதன் பக்கம் திரும்பி விட்டாரோ, வமன் ஆதன எவன் மீண்டும் அதன் பக்கம் திரும்பி விட்டாரோ, ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாசிகளாக ஆகிவிடுவார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காண்பிக்கின்றான். அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் கூற வருவது என்ன? வட்டியுடைய விஷயத்தையும் இந்த வியாபாரத்துடைய விஷயத்தையும் சொல்றான். வட்டியினுடைய அந்த கொடுமை, வட்டியினுடைய அந்த விஷயங்களை தெளிவாக சொல்லிவிட்டு வட்டியை விட்டுருங்கிறத அல்லாஹ் உபதேசமா சொல்றான். அல்லாஹ்வுடைய போங்குடைய நடைமுறை முதலாவதாக எந்த விஷயத்தையும் அன்பான முறையில, அழகான முறையில, ஒரு மனதிற்கு விளங்கும்படியாக, யாருடைய மனதையும் புண்படுத்தாதவாறு தான் சொல்லுவான். அந்த மாதிரிதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான். வாருங்கள் தஃப்சீரை பார்ப்போம். அத்-தஃப்சீர் அல்லதீன யஅகுலூன ரிபா, எவர்கள் வட்டியை சாப்பிடுகிறார்கள், லா யகூமூன், மறுமை அவர்கள் கபரிலிருந்து எழும்ப மாட்டார்கள், நாளை மறுமை நாளில் எழுந்திருக்க மாட்டார்கள். இல்லா கமா யக்கூமுல், எழுப்பப்பட மாட்டார்கள் சொல்றது என்னன்னா அங்க எழுப்பப்படக்கூடிய விஷயம் தான். இல்லா கமா யக்கூமுல்லதி, எழுந்திருப்பவரை போன்றே தவிர, அல்லதி தஹப்பத்து ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலின் காரணமாக, ஷைத்தானுடைய தொடுதலின் காரணமாக பித்து பிடித்தவரை போன்று, அதாவது ஒரு 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 நிலையில்லாம ஒரு தள்ளாடிய பித்து பிடித்த நிலையை போன்றே தவிர, பித்து பிடித்த நிலை எழும்புவர் போன்றே தவிர எழும்ப மாட்டார். அதாவது அல்லதீன யதஆமலூன பிர்ரிபா, எவர்கள் வட்டியினுடைய விஷயத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்களோ, வட்டி வாங்குறாங்க, வட்டி வாங்குறாங்கன்னா பணத்தை கொடுக்குறாங்க, கொடுத்து அதற்கு திரும்ப கொடுக்கும்போது வட்டியை சேர்த்து தரணும்னு சொல்லி வாங்குறாங்க. சரி, யம்தஸ்ஸூன திமா அன்னாஸ், மக்களுடைய இரத்தங்களை உறிஞ்சுகிறார்கள். யம்தஸ்ஸுனா உறிஞ்சுகிறது, மக்களுடைய
இரத்தங்களை உறிஞ்சுகிறார்கள். அப்படிப்பட்டவங்க இரத்தங்களை உறிஞ்சுறவங்க, வட்டியுடைய நடைமுறை செய்யக்கூடியவங்க, லா யகூமூன மின் குபூரிஹிம் யௌமல் கியாமா, அவருடைய கபர்களை விட்டும் கியாமத் நாளில் எழுந்திருக்க மாட்டார்கள். இல்லா, ஒரு நிலையிலே தவிர, கமா யகூமுல் மஸ்ரூஉ மின் ஜுனூனிஹி, எவ்வாறு கமா யகூமு எழுந்திருப்பதை போன்றே தவிர, அல் மஸ்ரூனா அந்த இடத்துல அடித்து வீழ்த்தப்பட்டவனுக்கு சொல்லலாம், வலிப்பு வந்தவனுக்கு சொல்லலாம், அல்லது பைத்தியக்காரன் ஒரு மாதிரியானவன், மின் ஜுனூனிஹி அதாவது அடித்து வீழ்த்தப்பட்டவனே சொல்லலாம். அடித்து வீழ்த்தப்பட்டவன் அல்லது ஒரு வலிப்பு வந்தவன் திரும்ப எந்திரிக்கும் போது எப்படி அதனுடைய அந்த அந்த பைத்திய நிலையிலேயே, அந்த தள்ளாடிய நிலையிலேயே, அந்த அந்த தெளிவில்லாத நிலையிலே எழுப்பப்படுவானே, எழுந்திருப்பதை போன்ற தவிர அவன் எழும்ப மாட்டான். ஏத்த அஸ்தரு, வலிக்கு விழுவான். அப்படி நிற்கிற எப்படி எந்திரிக்க முடியும்? எந்திரிக்கும் போதே வலிக்கு விழுவான். ஜல்ல, வலிக்கு விழுவான், நிலையா நிற்க மாட்டான், தள்ளாடுவான், எல்லா விதமான இதுவும் ஏற்படும். யக்காவு, கீழே விழுவான். வலா யஸ்தத்தியு அன் யம்ஷிய சவியன், சரியாக நடப்பதற்கு சக்தி பெற மாட்டான். யக்கூமுன, அவன் எந்திரிப்பான். முஹப்பலீன, அவர்கள் எந்திரிப்பார்கள். முஹப்பிலீன, அதாவது முஹப்பிலீனா அந்த ஒரு நிலையில்லா நிலை தடுமாறியவர்களாக, கல் மஸ்ரூயின் அடித்து வீழ்த்தப்பட்டவர்களை போன்று, வலிப்பு வந்தவர்களை போன்று, தில்க சீமாகும், அது அவர்களுடைய அடையாளமாக இருக்கும். யஅரிஃபூன பிஹா, அதை கொண்டு, யுரஃபூன பிஹா அதை கொண்டு அறியப்படுவார்கள். ஐந்தல் மௌகிஃபி, எல்லாரும் நிற்கும் போது அவர்கள் மட்டும் தனியாக அறியப்படுவார்கள். இந்த நிலையை கொண்டு தனியாக அவர்கள் மட்டும் அறியப்படுவார்கள். ஹத்துக்கன், ஹத்துக்கன்னா அவர்களுக்கு ஒரு பயமுறுத்தாட்டுதல். ஹத்துக்கன் லஹும், அவர்களுக்கு ஒரு தாக்குதலை, ஒரு தாக்குதலை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஒரு தாக்குதல், ஒரு அடியையும் ஃபலிஹத்தின் கேவலத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ரஃபுன பிஹாய்ந்தல் மௌகஃபி, அந்த இடத்துல அவங்க அறியப்படுவார்கள். ஹத்துக்கன் லஹும், அவர்களுக்கு இழிவாகவும் ஃபலிஹத்தின் கேவலமான நிலையும் கொண்டு அவர்கள் அறியப்படுவார்கள். அப்போ இந்த இடத்துல அந்த அல்லாஹ் சொல்லும்போது வட்டியினுடைய வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்க பொதுவாக சாப்பாட்டை இங்கே குறிப்பாக சொல்லியிருக்கு. ஏன்னா அசல்ல விஷயங்கள்லே அசல் நோக்கத்துடைய பெரிய நோக்கம் என்ன? முஅல்லமுல் அம்ர்னா ஒரு விஷயத்தினுடைய, இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அசல் அம்சம் உணவு தான். பொருளிலிருந்து அவனுக்கு உணவு தான். பொருளை சாப்பிட மாட்டான், பொருளை அவன் சாப்பிட மாட்டான். ரூபாயை சாப்பிட போகிறான், காசே ரூபாய் சாப்பிட மாட்டான். மாறாக அவன் எது செய்வான்? அதை வாங்கி அதை சாப்பிடப்படக்கூடிய அந்த பொருளை தான் அவனுடைய அந்த நடைமுறைகள் இதெல்லாம் இருக்கும். அப்போ அதை வாங்கி அதுக்கு பிறகு தான் சாப்பிடப்படும். அப்போ அதனால அல்லாஹ் தஆலா ரிபாவில் இந்த தசருஃப், கொடுக்கல் வாங்கலையே தடுக்கிறான். அதில் கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறான். அன் ஜாபிர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வருது, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். ஆகிலர் ரிபா, வட்டியை சாப்பிடக்கூடியவன். ஒ மூக்கிலஹு, அதை சாப்பிட கொடுக்கப்படக்கூடியவன். ஒ காத்திபஹு, மூக்கலகும் சொல்லலாம். அதே மாதிரி ஒ காத்திபஹு, எழுதக்கூடியவன். ஒ ஷாஹிதை, அதற்காக சாட்சியாக இருக்கக்கூடியவன். வகால ஹும் சவா, எல்லோரும் சமந்தான், யாருக்கும் வித்தியாசம்லாம் கிடையாது. இது இவங்க அவங்கன்னு வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் ஒரே நிலை தான், எல்லாருமே அந்த பாவத்துடைய லிஸ்ட்டில் தான் சேர்ந்துருவாங்க. அல்லாஹு தஆலா முன்னாடி உள்ள ஆயத்துகளில், அதாவது செலவினங்கள் விஷயத்தில் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று நல்லவர்களுடைய விஷயங்களை சொன்னான். ஜக்காத்தை வெளியாக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி நலவான விஷயங்கள், அதே மாதிரி தேவையுடையவங்களுக்கு கொடுக்கறது, எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அந்த விஷயங்கள், இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்க? அவங்க சிறப்படைகிறார்கள் என்று சொல்லிட்டு, அடுத்ததாக அல்லாஹு தஆலா வட்டியை சாப்பிடக்கூடியவர்களுடைய பேச்சை பற்றி தான் ஆரம்பிக்கிறான். மக்களுடைய பொருளை அநியாயமான முறையில் சாப்பிடக்கூடியவங்க, இதெல்லாம் என்னது? அந்த சந்தேகங்களுக்குரிய வகைகளில் உள்ளது. அப்போ அதை பற்றி இந்த மறுமை நாளில் அவங்களுக்கு அறிவிக்கப்படும். கபர்லேருந்து அவங்க வெளியாகும்போது அவங்க அந்த பாசின் பக்கம், அங்கே நுஷூஸ், அதாவது ஒன்று சேர்த்தல், நுஷூர் ஒன்று சேர்க்கக்கூடிய இடம், எழுப்பப்பட்ட இடத்துக்கு போகும்போது இதே நிலையில் தான் அவங்க போவாங்க. யகூமுன மின் குபூரிஹிம், கியாமத்தினால அவங்க போகும்போது இந்த ஒரு நிலை, தடுமையாறிய நிலை, ஒரு உறுதியற்ற நிலை, தள்ளாடிய நிலை, இது போன்ற நிலையில தான் எங்கே போவாங்க? அங்கே மறுமை நாளை நோக்கி
செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமையில வந்து வட்டியை சாப்பிடக்கூடியவன் பைத்தியக்காரனாகத்தான் எழுப்பப்படுவான். அவன் கழுத்தை அவனே பிடிச்சிக்கிறான் நெருக்கிட்டே, தன் கழுத்தை தானே நெருக்கியவனாக. பைத்தியம் தன் காலத்தை தானே நெருக்கிய நிலையில் அவன் மறுமை நாளில் எழுப்பப்படுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பித்தார்கள். அப்போ அந்த மாதிரி நிலையில தான் மறுமை நாளில் எழுப்பப்படுவான். இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலையில தான் எழுப்பப்படுவான். கபர்லேருந்து எழுப்பப்படும் போது இந்த நிலை தான் அவனுக்கு இருக்கும். இப்போ ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல்லாம் என்ன, அவன் ஷைத்தான்ட்ட வந்து உதாரணமாக கபத்துனா என்ன, அடிக்கிறது மிதிக்கிறது சொல்றது. அப்போ என்னது, ஒரு நிலை இல்லாமல் ஒரு தடுமாறி போவான். இப்போ நம்ம சொல்லுவோம் நாக்கத்துன் ஹபூத்துன், பூமியில் எழுது அதனுடைய காலை கொண்டு அடிச்சிட்டு இருக்க அந்த ஒட்டகத்துக்கு சொல்லுவாங்க. மக்களை வந்து தன்னுடைய அந்த குழம்புகளை கொண்டு மிதிக்கக்கூடிய ஒட்டகத்துக்கும் சொல்லுவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க யஹ்பித்து ஹபத்த அஷ்வா ரஜுலில்லதி, ஒரு மனிதன் செய்கிறான் ஒரு நிலையில்லாத ஒரு தடுமாற்றமான நிலையில போனான்னு சொன்னால் அவனுக்கு உதாரணம் சொல்லுவாங்க. ஒட்டகம் அஸ்வானா பெண் ஒட்டகத்தை சொல்லுது. அந்த பெண் ஒட்டகம் எவ்வாறு நிலை தடுமாறி போதோ அதே மாதிரி தான் இவனும் தடுமாறி போகிறான். அதாவது எந்தவித ஒரு பாகுபாடு இல்லாமல், ஒரு அதாவது விஷயங்களில் ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு சிந்தனை இல்லாமல், மனம் போன போக்குக்கு வெந்ததெல்லாம் தின்னுட்டு வந்ததெல்லாம் பேசுகிறேன்னு சொல்கிற மாதிரி மனம் போன போக்குக்கு போகிறான். அப்போ ஷைத்தான் நினைச்சான் அவனை பைத்தியத்தின் மூலமும் அவனுடைய கற்பனையின் மூலம் அவனை நினைச்சான் கெடுக்கிறான். இந்த மஸ்ஸுங்கிற இடத்துல பைத்தியத்துடைய ஒரு வகை சொல்றது. ஒரு மனிதன் நினைச்சது தொடுறாங்கன்னா தொடப்பட்டவன் அவன் தான். நம்ம எப்போ தொடப்படுவான்னா அவன் பைத்தியமாக இருந்தால் தொடப்படுவான். அவன் சாப்பிடக்கூடிய ரிபாவை சாப்பிடக்கூடியவன் மறுமை நாளில் ஒரு நிலை தடுமாறியவனாக என்ன செய்வான், எழுந்து மறுமை நோக்கி செல்வான் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஹதீஸ்லையும் சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். கிஸ்ஸத்துல் இஸ்ரால கியாமத்துடைய நாளில் அந்த மேராஜுடைய நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது நிறைய பேருடைய வயிற்றை பார்த்தாங்க. அவனுடைய வயிறெல்லாம் பெரிய அதாவது தடியான வயிறாக இருந்துச்சு. காலை மாலை நரகத்தில் எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நிலையில். சிலவங்க அவங்களுடைய வயிறு வந்து எப்படி இருக்கும், வயிற்றை வச்சுட்டு அவரால் நடக்க முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாத நிலையில் இருப்பாங்க. எந்த அளவுக்குலாம் நடக்க போவாங்க, அப்படி மயக்கமாகி விழுந்துருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களா சொன்னாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கும்போது இவர்கள் ரிபாவை சாப்பிட்டவர்கள், உலகத்தில் வட்டியை சாப்பிட்டவர்கள். அதனால தான் இந்த நிலையில எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ வந்து எனது வீடு எப்படி இருக்கும், ஒரு படும் தடிமனான வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனுடைய வயிறு இருக்குமா. பெரிய வயிறு, தடிமனான வயிறாக இருக்கும். ரொம்ப நெருக்கி கட்டி தட்டி கல்லை போன்று வயிறு அவங்களுடைய நிலையில் இருக்கும். அப்போதான் அங்கே சொல்லப்படுது அந்த நிலையில் அவங்களுடைய அந்த வயிறுடைய நிலை இருக்கும். இப்போ தாலிக்க பி அன்னஹும், ஏன் இந்த நிலை ஏற்படுதுன்னா பி அன்னஹும் அவர்கள் சொன்னார்கள், தாலிக்க பி அன்னஹும் என்றால் அவர்கள் என்ன சொன்னாங்க, காலு சொன்னார்கள், இன்னமல் பைஉ மிஸ்லுர் ரிபா, பைய இருக்கிறதே ரிபாவை போன்றுதான். அதாவது வட்டியும் வியாபாரம் ஒன்றுதான் என்பதாக சொல்றாங்க. அப்போ தாலிக்க தஹபுத் ஒ தாசுர், இந்த நிலை தடுமாற்றம், அதே போல இந்த ஒரு வழுக்கி விழுதல், நிலை இல்லாத ஒரு தடுமாறி கொண்டு போறது, பி சபபி எதன் காரணமாக, பி சபபில் பி சபபி இஸ்திஹ்லாலிஹிம் மா ஹர்ரமல்லாஹ். காரணம் பி சபபி இஸ்திஹ்லாலிஹிம்னா அவர்கள் ஹலாலாக்க தேடியதன் காரணமாகத்தான். மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் எதை ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அதை அவர்கள் ஹலாலாக்க தேடியதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது. வகவுலுஹும் அர்ரிபா கல் பைஇ, வட்டி என்பது வியாபாரத்தை போன்றுதான். பலிமாதா யக்குனு ஹராமன், ஏன் அது ஹராமாக இருக்கும், வியாபாரம் வட்டி ஒன்று தான், ஏன் அது ஹராமாக இருக்கணும் என்பதாக அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். அதாவது வியாபாரத்தை என்ன செய்கிறாங்க, வட்டியை ஜாயிஸுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஷரியத்துக்கு மாற்றமாக அதை அனுமதிக்கப்பட்டது என்பதாக சொல்கிறாங்க. ரிபாம்பையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா முஷ்ரிக்கீன்கள் வந்து அவங்களுக்கு ஷரியத்துடைய சட்டங்கள் தெரியாது.
குரானுடைய விஷயங்களை விளங்காது. ஆனால் அவங்க வந்து என்னது ரெண்டுமே ஒன்று தான். இந்த கியாசுரி அடிப்படையில் அவங்க வியாபாரம் வட்டியும் ஒன்று தானே என்பதாக சொல்கிறாங்க. அதை பார்த்து இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை வந்து ஹராமாக்கிட்டு அதை ஹலாலாக்குறது இது ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக கேட்குறாங்க. அப்போ அந்த அல்லாஹ் சொல்கிற மாதிரி வட்டி என்பது ஹராம் தான் என்பது தெரியுது. சரி, அப்போ அதனால் இதில் யாரும் என்னது மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஆனால் அவங்க என்னது தங்களுடைய அந்த வட்டியை ஹராமான ஒரு விஷயத்தை ஹலாலாக்க தெரிகிறார். ஹராமான ஒரு விஷயத்தை ஹலாலாக்க தெரிகிறாங்க. ஏன்னா அது ஜாகிலியத்தில் நடந்த விஷயம்தான். ஏன்னா அவங்க வந்து என்னது ஜாகிலியத்தில் அவங்கள ஒருத்தர் நினைச்சுவார், ஏதாவது அவருடைய பொருளை கொண்டு வந்துட்டா கடனாளியின் மீது அவரை போய் தேடி போவார். அப்போ அவன் சொல்லுவான், யாரு கடனாளி, கடன் வாங்கியவன் கொடுத்தவனை பார்த்து சொல்லுவான், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தவணையை கொஞ்சம் அதிகப்படுத்து அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன செய்வான், அதாவது கொஞ்சம் தவணையில் அதிகப்படுத்துன்னு சொல்லுவான். அப்போ அல்லாஹ்வுல என்ன செய்யறான், அவங்களுக்கு பதில் சொல்றான். இது போன்று வியாபாரமும் வட்டியும், அதாவது வியாபாரம் வட்டியும் வேறு வேறு, ஒன்றோடு ஒன்று கலந்ததல்ல, இது வேறு அது வேறு என்பதாக அல்லாஹ்வுல சொல்றான். அல்லாஹுல் பையா வ ஹர்ரம ரிபா, அல்லாஹ் பையை ஹலாலாக்கி வைத்து விட்டான், வட்டியை ஹராமாக்கி வைத்து விட்டான். அதாவது அல்லாஹுல் பையா, அல்லாஹு தாலா வியாபாரத்தை ஹலாலாக்கி விட்டான். லிமா ஃபீஹி, அதிலே எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ, மின் தபாதுலில் மனாஃபிஐ, பிரயோஜனங்களை பயன்களை பரிமாறக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஹர்ரமர் ரிபா, ரிபாவை ஹராமாக்கிட்டான். லிமா ஃபீஹி மினல் லரரில் ஃபாதிஹி, தெளிவான இடையூறுகள் அதிலே இருப்பதன் காரணமாக. பில் ஃபர்தி வல் முஜ்தமஇ, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு சமூகத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய இடர் அதிலே இருப்பதன் காரணமாக வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்து விட்டான். அன்ன ஃபீஹி ஜியாதத்துன் முகத்தாத்துன் மின் ஜுஹுதில் மதீனி வலஹ்மிஹி, அல்ல அன்னஃபி என்ற அந்த வட்டியில் அது ஜியாதத்துன், அது அதிகரிப்பாக இருக்கும். முகத்தாத்துன், அதாவது துண்டாக்கப்பட்ட, வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு அதிகப்படியானதாக இருக்கிறது. மின் ஜுஹுதில் மதீனி, கடன் கொடுக்கப்பட்டவனுடைய அந்த உழைப்பிலிருந்து, அவனுடைய முயற்சியிலிருந்து, அவனுடைய தியாகத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு அதிகப்படியான பகுதியாக இருக்கிறது. லஹ்மிஹி, அவனுடைய கரியிலிருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அவனுடைய கரியிலிருந்தும் சதையிலிருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்போ அதனால தான் அல்லாஹ் நினைச்சிடான், ஹராம வட்டியை ஹராமாக்கிட்டான். அதே மாதிரி பைய ஹலால் ஆக்கிட்டான். ஏன்னு சொன்னால் பைய ஹலால்ங்கிறதுனால என்ன வரும், அதில் பிரயோஜனம் இருக்குது. வட்டி ஹராமுங்கிறதுல அதில் இருக்கக்கூடிய இடையூறும் காரணமாக தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஹராம் ஆக்கிட்டான். அப்போ அல்லாஹ் வந்து என்னது, உங்களுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் வச்சு வியாபாரம் செய்கிறத அனுமதிக்கலாம், கொடுக்கல் வாங்கலை அதிகரிக்கலாம், அனுமதிக்கலாம். அதே நேரத்தில் வியாபாரத்தில் வட்டியை கொண்டு வர்றது அல்லாஹ்வுல விரும்பலை, அதை ஹராம் ஆக்கிட்டான். ஏன்னா அல்லாஹ்வுல படைப்பை படைச்சதுக்கு பிறகு அவங்களாம் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருந்தாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு எஜமானா இருந்தான். அப்போ அவங்கள அல்லாஹ் எதை நாடுறானோ அவங்க அந்த தீர்ப்பை சொல்லி கொண்டு இருந்தான். இப்போ அதுக்கு பிறகு காலப்போக்கில் அவங்க அல்லாஹ் விட்டு வந்ததுக்கு பிறகு அவங்கள ஹலால் ஹராம் சொல்றதுக்குரிய எந்தவித ஏற்பாடு இல்லாமலாம் இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுல என்ன செஞ்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அவங்களுக்கு விளக்க வச்சான். சரி, அப்போ ரிபாக்கும் பையாக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ஆடையை விற்கிறான், ஒரு ஆடையை விற்கிறான், அது வந்து 10 திருகத்துக்கு 10 திருகம் அது பெறும், ஆனால் 20 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ இந்த இந்த ஆடை என்ன செய்யறான், ஆடையுடையவன் அதை ஆக்குறான், 20 திருகத்துக்கு ஆக்குறான். இப்போ இதை பெற்றுக்கொண்டவனா அவன் பொருந்தி கொண்டு போயிடுறான். இதில் அதிகரிப்பதெல்லாம் என்னது, எந்தவித இடையூறும் ஏற்படலை. நம்ம பொருள் விஷயத்துலையும் சரி எந்தவித இடையூறும் ஏற்படாமல் இருந்துச்சு, எந்தவித பகரம் இல்லாமல். அதாவது ஒரு 10 திருகத்தை விற்றான்னு சொன்னால் 20க்கு பகரமாக விற்கிறது. அப்போ இது வந்து என்னது, தவறான ஒரு விஷயமாக இருக்குது.
ஏன்னா பகரத்தை இதில் வைக்கிறது தவறான விஷயமாக இருக்குது. அதனால அது வந்து இந்த வட்டியை வந்து சுத்தமாக விட்டுறணும். ஏன்னா வந்து அது வந்து என்னது, அடுத்தவங்களுடைய சதத்துண்டு, யாருடைய, ஏழைகளுடைய சதத்துண்டாக இருக்கு. அதனால அதை என்ன விடணும்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல முழுமையாக அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு பதிலும் கொடுக்குறான். அல்லாஹ்வுக்கு இதை பற்றி தெரியும். ஏன்னா அவன் தான் ஹக்கீமுல் அலீமாக இருக்கான், எல்லா விஷயத்தையும் அறிந்தவனாக இருக்கான். அப்போ அவன் தான் எல்லாட்டையும் கேள்வி கேட்பான ஒழிய அவன்கிட்ட யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் எல்லா விஷயங்களையும் நன்கு அறிந்து தெரிந்தவனாக இருக்கிறான். அப்போ அவனுடைய ஒவ்வொரு விஷயமும் அடியார்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அவன் தடுத்த விஷயங்கள் அடியார்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அவன் என்ன செய்யறான், அவர்களை மீது ஒரு பெற்ற தன் குழந்தையின் மீது தாய் காட்டும் இரக்கத்தை விட அல்லாஹ் அதிகமாக என்ன செய்யறான், தன்னுடைய சகாக்கள் மீது காட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல அதை பற்றி தான் சொல்லப்படுது. அப்போ வட்டியில் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வட்டியை வந்து சுத்தமாக வட்டியினுடைய எந்த விதமான சாயலும் வரக்கூடாது என்பதற்காக இங்கே சொல்லப்படுது. வட்டியுடைய எந்த சாயலும் வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுது. அப்போ வட்டியை வந்து என்னது, வட்டி விஷயத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வளோ பேரை என்னது, பல விஷயங்கள், பல தண்டனைகள், பல எச்சரிக்கைகள், ஏன்னா அவரை போக போக என்னது பெரும் எச்சரிக்கைகள்லாம் அல்லாஹ் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அப்போ ரிபா வந்து ஹராமாக்குனதனுடைய காரணங்கள் என்று எடுத்துக்கொண்டா, முதலாவது என்னன்னு சொன்னால், ரிபாங்கிறது அடுத்தவங்களுடைய பொருளை எந்த பகரம் இல்லாமல், வட்டிங்கிறது என்ன, அடுத்தவன் பொருளை பகரம் இல்லாமல் எடுக்கிறது, அதுக்கு தான் சொல்கிறது. ஒருத்தன் ஒரு திருகத்துக்கு 2 திருகத்தை விற்கிறான், நக்கதாக இருந்தாலும் சரி அல்லது பிறகு தரேன்னு சொன்னாலும் சரி, ஒரு திருகத்துக்கு 2 திருகத்தை கொடுக்கறது தான் வட்டி. அந்த அதிகரிப்பு இருக்க, இது பகரம் இல்லாமல் கொடுத்தா ஓகே. அதாவது பகரம், அதை வந்து இந்த மாதிரி அதிகரிப்பு கொடுக்கறது ஒன்று, அதை அதிகரித்து திருப்பி கொடுத்தா அது ஹராமாக இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் ரிபாவுடைய அந்த அக்கதை ஹராம்னு சொல்லிட்டான். ஏன்னா அது மக்களை வந்து என்ன செய்யும், வியாபாரத்தில் ஈடுபடுறதை விட்டு தடுக்கும். ஏன்னா திருகம் பணமுடையவன் வந்து அவனுக்கு ரிபாவுடைய அந்த அக்கது சாத்தியமாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு அதிகரிப்பை போடுறது ரொம்ப ஈஸியாக தெரியுது. அவனுக்கு எந்த கஷ்டமும் தேவையில்லை, சிரமம் தேவையில்லை. அதனால் அந்த பாதையை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டு அவன் முயற்சிக்கிறான். அப்போ இதில் வந்து என்ன இருக்குது, மக்கள்கிட்ட இருந்து வியாபாரத்துடைய பிரயோஜனத்தை நீக்கக்கூடியதாக இருக்குது, லாபங்களை தடுக்கக்கூடியதாக இருக்குது. மூணாவது விஷயம் சொன்னாங்க, ரிபா இருக்கிறத வட்டி, இது வந்து நலவுகள் துண்டிக்கிறதுக்கு ஒரு காரணியாக இருக்குது. நலவுகள் துண்டிக்கப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் மக்களுக்கு மத்தியில். இப்போ கடன் கடன் போன்ற விஷயங்கள் வந்து என்னது, நிறைவேற்றுவதை துண்டிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ரிபாவுடைய ஹராமாக்கள் வந்து நஸ்ஸில் தெளிவாக இருக்குது. அப்போ எல்லா விதமான தக்லீஃப்லையும் ரிபாவுடைய விஷயத்தில் ஹராமுங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ரிபா ஹராம், வட்டி ஹராம்ங்கிறது கத்ஆன், எந்தவித இதுவும் இல்லாமல், நெருடல்கள் இல்லாமல் உறுதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ ரிபாங்கிறது லோகத்தில் அதிகரிப்புன்னு சொல்கிறது, அது மாதிரி ஏதாவது அதிகரிக்கிறது தேடுறது என்பதாக சொல்கிறது. அப்போ இந்த அதிகரிப்புங்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்டதாக இருக்குது, ஏன்னா ரிபாவுடையது. அப்போ அந்த இடத்துல என்னது, அதை போய் அதில், அப்போ அதனால் அந்த அதிகரிப்புங்கிறது ரிபா மாதிரி தான் ஹராமாக்கப்பட்டதாக இருக்குது. அது வந்து என்னது, ஒரு குறிப்பிட்ட பொருள், அதாவது ஒரு குறிப்பிட்ட தன்மையில் ஒரு குறிப்பிடப்பட்ட பொருள் என்னது, நபிஸ்லாத்தை பற்றி விளக்கியிருக்கிறாங்க. இப்னு மர்தான் சொல்லும்போது, தங்கம் இருக்கிறத, தங்கத்துக்கு தங்கம் இருக்குது, அது ரிபாவாக இருக்குது. ஆனால் இப்படி கேட்டு இப்படி வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கோதுமைக்கு கோதுமை, அது மாதிரி கோதுமைக்கு கோதுமை ஒவ்வொன்றும் தெளிவாக எழுதப்படுது. இதை வந்து என்னது, இஸ்லாம் சொன்னாங்க என்னது, இதில் வந்து சமத்துக்கு சமம் தான் கொடுக்கணும். அல் வரிக்கு பில் வரிக்கி ரிபன் இல்லா ஹாவாஹா, இப்படி இப்படி கொடுத்தா அந்த இடத்துல கொடுத்தாங்கன்னா அது வட்டியாக ஆகாது. அது மாதிரி தங்கமும் அதே நிலை தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பித்தார்கள்.
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க. அதனால என்னது இந்த இடத்துல ஹராமாக்குறது, அதாவது ஒரு விஷயம் ஹராம் என்றால் அதை ஹலாலாக்க தேடுறது கூடாது என்பதாக சொல்லப்படுது. அது பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இது தீனுடைய விஷயத்துல எதையும் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேச வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஹராமை விட்டு இது போன்ற செயல்பாடுகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.